ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 7.2ல ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா கவனிங்க. இந்த டயக்ராம் எதுவும் பார்க்க வேணாம், கச்சாமுச்சான் இருக்கு. இந்த டயக்ராம் எதுவும் பார்க்க வேண்டாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை மட்டும் நல்லா கவனிங்க. A 14 meter deep well with a inner diameter 10 centimeter 10 meter is dug. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் படிச்சிருக்கோம், சரியா? இப்போ கொஸ்டினை நல்லா கவனிங்க. 14 மீட்டர் டீப், டீப்னா ஒரு 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 ஏர்த் இருக்கு, அதுக்குள்ளார, சரியா? இதான் ஏர்த்னு வச்சுக்கோங்க. இப்படி டீப் உள்ளார நோண்டுறாங்க, டீப். வெல்லுன்னா கிணறு, ஓகேவா? 14 மீட்டர் டீப்ல ஒரு கிணறு நோண்டுறாங்க, அதோட இன்னர் டயாமீட்டர் 10 மீட்டரா. இங்க பாருங்க, கிணறு இப்படிதானே இருக்கும், இப்படிதானே இருக்கும் கிணறு. ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஸோ அப்போ 14 மீட்டர் டீப் அப்படின்னா இதோட ஹைட்டு 14 மீட்டரா, ரைட்டா? இப்படிதானே ஒரு கிணறு இருக்கும், இங்கதான் நீங்க தண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க, ஆமாவா? சோ அப்போ இதோட டயாமீட்டர், டயாமீட்டர் நல்லா கவனிக்கணும். டயாமீட்டர்னா ஃபுல்லா, அதாவது இங்க இருந்து இங்க டயாமீட்டர்னா ஃபுல்லா. இதோட டயாமீட்டர் எனக்கு என்னது? 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர், ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? இஸ் டக், சரியா? நோண்டுறாங்க. ஸோ இங்க மண்ணு தான் இருக்கும், அந்த மண்ணை தான் தோண்டி 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 எடுத்து வெளியே போடுறாங்க. அப்ப மண் இருக்கும் இல்லையா? ஸோ உள்ளார இருக்க மண்ணை எடுத்து வெளியே போடுறாங்க. இப்போ அடுத்தது the earth taken out. earthனா மண்ணு தான். the earth taken out, வெளியே போட்டாங்க இல்லையா? அந்த மண்ணை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதை என்ன பண்ணுவாங்க? ஈவன்லி, சமமா ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் த வெல் டு ஃபார்ம் an embankment. எம்பேங்க்மெண்ட்னா இதுதான் கண்ணா, எம்பேங்க்மெண்ட். இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க. எம்பேங்க்மெண்ட் பாருங்க, மண்ணால கட்டியிருக்காங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் எம்பேங்க்மெண்ட். இந்த மண்ணுக்கு எங்க போவாங்க? அவங்க தோண்ட தோண்ட ஒரு மண்ணு கிடைச்சது இல்லையா? ஸோ அதான் இது. ஸோ இது என்ன ஷேப்ல இருக்கு பாருங்களேன், அதோ இந்த பார்ட் மட்டும் பாருங்களேன். இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு சர்க்கிள், ஹாலோ சிலிண்டர் ஷேப்ல இருக்கா பாருங்க. அதை தான் இங்க தனியா எடுத்து எழுதியிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். இப்படி இருக்கா? ஸோ இந்த மண்ணுல தான் இதை கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்த மண்ணை வச்சுதான் இதையவே கட்டியிருக்காங்க. அப்ப இதோட வால்யூமும் சேமா, ஒத்துக்கிறீங்களா? இங்க இருந்த மண்ணை வச்சுதான் இதை கட்டியிருக்காங்க. அப்ப ரெண்டுமே சேமா தானே இருக்க முடியும். இங்க இருக்கிற மண் எக்ஸாக்டா எடுத்து இங்க கட்டியிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் வெல், கிணறு, இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட். ஒத்துக்கிறீங்களா? எம்பேங்க்மெண்ட்னா மேல ஒரு திட்டு, ஓகேவா? நாம யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கட்டுவாங்க, ரைட்? இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சரி சார். இப்போ நல்லா கவனிங்க, வித்தோட இது கொடுத்துருக்காங்க. வித்து, இதுதான் வித்து. இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் வித்து. ஸோ இந்த டாப் வியூல பாருங்க, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த இடம் தான் வித்து. டாப் வியூ மேல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கும், இந்த இடம் தான் வித்து, சரியா? ஸோ வித் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். வித் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். சரி, ரைட். இங்க எழுதிக்கலாமா? width is equal to 5 மீட்டர். சரி, ரைட். இப்ப என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட். பாருங்க, இந்த டயக்ராமை தான் நான் இங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல வரைஞ்சிருக்கேன். ஒரு கிணறு, கிணறுக்கு மேல எம்பேங்க்மெண்ட், சரியா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த எம்பேங்க்மெண்டோட ஹைட் கேக்குறாங்க, சரியா? சோ இப்ப இது h1 வச்சுக்கிட்டா இது h2, ஆமாவா? சிலிண்டரோட ஹைட்டை h1 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது h2, ரைட்டா? இப்ப இந்த எம்பேங்க்மெண்டோட ஹைட் தான் அவங்க கேக்குறாங்க சாமி. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த வெல் என்ன ஷேப்ல இருக்கு காட்டுறேன். இந்த வெல், கிணறு என்ன ஷேப்ல இருக்கு? பார்த்தோன்னே சொல்லிடலாம், சிலிண்டர் ஷேப்ல இருக்கு அப்படின்ட்டு, ஆமாவா? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு, ரைட்? சிலிண்டர் ஷேப்ல இருக்குன்னா அதோட வால்யூமோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? மறக்கவே கூடாது, பை ஆர் ஸ்கொயர் ஹெச்.
ரைட்டா? இதுதான் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ இதுல ஆர் நமக்கு தெரியுமா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. ஆர் நமக்கு தெரியுமா? தெரியாது. என்னதான் தெரியும்? டி தான் தெரியும். ஸோ டி அப்படின்றது 10 அப்படின்னா ஆர் அப்படின்றது டி பை 2. ஸோ அப்போ 10 by 2 அப்போ 5. ஆமாவா? ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். அடுத்தது ஹைட் தெரியுமா? ஆமா, h1 வச்சிருக்கோம். சிலிண்டரோட ஹைட் h1 அப்படின்னு நாம தான் வச்சிருக்கோம். ஸோ ஹைட் என்னது? 14 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ ஆரும் தெரியும், h1ம் தெரியும். அடுத்தது இந்த வால்யூம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட்டுக்கு போங்க. இதோட ஃபார்முலா என்ன சாமி? நல்லா கவனிங்க. சேம் அதே தான், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ஏ தான். ஆனா ஒரு சின்ன இது வருது, ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும்தான். இந்த மாதிரி ஹாலோ சிலிண்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு 2 வரும். டாப் வியூல இருந்து பார்க்கும்போது மேல சர்க்கிள் இருக்கா, இதுல உள்ளுக்குள்ளார இருக்கிற இடத்துக்கு பேரு ஸ்மால் ஆர், இன்டர்னல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்க இடத்துக்கு பேரு கேபிட்டல் ஆர். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க மட்டும்தான் மாறும். பாருங்களேன், பையு ஹெச் அப்படியே தான் வரும். ஆர் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி இங்க நடுவுல மைனஸ் வரும். உங்க ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறங்காட்டி சொல்றேன். சரியா? அதே மாதிரி வால்யூமை பொறுத்த வரைக்கும் சாமி, ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்கொயர் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸ்கொயர்னு வந்தாலே நம்ம ஏரியான்னு எடுத்துக்கணும். அதே போல வால்யூம்னு வந்தாலே கியூபிக் யூனிட், கியூப் போடணும். ரைட்டா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட்ல நிறைய பேர் தப்பு பண்ணி அதுக்கு மார்க் ஒரு மார்க் கண்டிப்பா குறைப்பாங்க. ஓகேவா? கியூபிக் யூனிட். இப்போ இந்த ஃபார்முலாஸ் புரியுதா? சரி, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம கிட்ட சிலிண்டருக்கு எனக்கு ஸ்மால் ஆர் தெரியும். ஆமாவா? இன்டர்னல் ரேடியஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஐ மீன் இன்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சேன். ஆமாவா? பட் ஆனால் இங்கே எதுவுமே கொடுக்கல பாருங்களேன். இதில் இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்க. இன்டர்னல் ரேடியஸ் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வச்சு ரேடியஸ் 5ன்னு சொல்லிட்டேன். அதே போல் இங்கே 5ன்னா இங்கேயும் 5 தான், இங்கே 5ன்னா இங்கேயும் 5 தான். அப்போ எம்பேங்க்மெண்ட்ல ஸ்மால் ஆர் 5 ஒத்துக்கிறீங்களா? எம்பேங்க்மெண்ட்ல ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ரைட்டு. H2 எம்பேங்க்மெண்ட்டோட ஹைட் என்னன்னு கொடுத்துருக்கேன்? H2ன்னு நானே வச்சிருக்கேன். ஸோ H2 தான் நான் கண்டே பிடிக்கணும். ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்போ இந்த இடத்துல எனக்கு கேபிட்டல் ஆர் தேவை. ஸோ கேபிட்டல் ஆருக்கு நான் என்ன பண்றது? எனக்கு அவங்க எம்பேங்க்மெண்ட்டோட வித்து கொடுத்துருக்காங்க சாமி. நல்லா கவனிங்க. width is equal to 5 சென்டிமீட்டர். நல்லா கவனி ராஜா, நல்லா கவனிங்க. இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க. இது எனக்கு ஸ்மால் ஆர், இங்கிருந்து இங்க கேபிட்டல் ஆர். எனக்கு தெரிய வேண்டியது இந்த பார்ட் மட்டும்தான் தெரியணும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன தெரியுமா சாமி ஃபார்முலா? இதுதான் வித்து, இதுதான் வித். சரியா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னு சொல்றேன். width is equal to capital R minus small r. இதுதான் வித்தோட ஃபார்முலா. வித்தோட ஃபார்முலா என்ன? கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். நமக்கு ஸ்மால் ஆர் ஆல்ரெடி தெரியும், 5. ஸோ இங்கே ஒரு 5 இருக்கு. இந்த -5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா +5. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 10. ஓ மீட்டரா? எல்லா இடத்துலையும் சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேனா? இல்லை மீட்டர். யூனிட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டிருக்கேண்ணா. பாருங்க, நானே தப்பாக போட்டிருக்கேன். சென்டிமீட்டர்னு போட்டிருக்கேன், பார்க்கல. சரியா? ஸோ யூனிட் மட்டும் கரெக்டாக போடும். இப்போ கேபிட்டல் ஆரும் தெரிஞ்சு போச்சு, ஸ்மால் ஆரும் தெரிஞ்சு போச்சு, H1ம் தெரிஞ்சு போச்சு. நான் கண்டுபிடிக்க வேண்டியது H2 மட்டும்தான். சார் இப்போதைக்கு என்ன ஷேர் பண்றது? கொஸ்டினை படிக்கும் போதே நான் ஃபர்ஸ்டே ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன்? வால்யூம் ஆஃப் வெல் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னேன். ஆமாவா? அதை இப்ப கொண்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ வால்யூம் ஆஃப் வெல் அப்படின்றது சிலிண்டர் ஷேப்ல இருந்தது. வால்யூம் ஆஃப் எம்பேங்க்மெண்ட் அப்படின்றது ஹாலோ சிலிண்டர் ஷேப்ல இருந்தது. ஞாபகம் வச்சுக்கணும். ஷேப் ரெண்டும் வெவ்வேறுன்னா அதோட ஃபார்முலாஸும் மாறும். இதோட ஃபார்முலா என்னது?
பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு படிச்சோம். இதோட ஃபார்முலா என்னது? பை ஹெச் தான். ஆர்ல மட்டும் ஸ்கொயர் வரும், மைனஸ் வரும், 2 ஆர் வரும். ரைட்டா? ஸோ அப்ப இந்த பை கேன்சல். ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இங்க ஸ்மால் ஆரோட வேல்யூ 5, ஹைட் வந்து 14 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஸோ அப்போ ஸ்மால் ஆர் வந்து 5 ஸ்கொயர்ல இருக்கு, h1 இது h2ன்னு வச்சிருந்தோம். ஸோ h1 வந்து 14 இஸ் ஈக்குவல் டு h2 தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் ஆர் நான் இப்போ கண்டுபிடிச்சேன். எம்பேங்க்மெண்ட்டோட கேபிட்டல் ஆர் வந்து 10. ஸோ 10 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 5 ஸ்கொயர். முடிஞ்சு போச்சாக்கண்ணா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 14 இங்க h2 இன்ட்டு இது எப்படி எழுதிக்கலாம்? 10 இன்ட்டு 10 100 மைனஸ் 5 இன்ட்டு 5 25. ஸோ அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 4 14 h2 இன்ட்டு 75. ஸோ இந்த இன்டூல இருக்கிற 75 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகுமா? is equal to h2. So 1 time 15 times. So 1 time 3 times. 14 3 4 times 12 மிச்சம் 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா 0 6 18 again 2 ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 0 6 18 again 2. ஓ இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ h2 is equal to 14 by 3. So அப்போ h2 is equal to 4.666. So இது எப்படி நீங்க ஷார்டன் பண்ணுவீங்க? 4.6 the last digit 7 மாறிடும். ஓகேவா? ஸோ h2 is equal to எல்லாமே மீட்டர்ல இருக்கு. ஸோ அதனால நானும் மீட்டர்ல போடுவேன். கிளியரா இருக்கா சாமி? எனக்கு தெரிஞ்சு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு மண்ணில் எடுத்து தான் இங்க இருந்து எந்த மண்ணில் நான் எந்த மண்ணை எடுத்தனோ அதே மண்ணில் தான் நான் இந்த எம்பேங்க்மெண்ட்டை செஞ்சிருக்கேன். ஸோ அதனால அதோட வால்யூம்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதை மட்டும் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட்ல கிளியர் பண்றேன். சரியா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம்ல பார்ப்போம்.